பிப்ரவரி 18 2023 மகா சிவராத்திரி. இந்த அற்புதமான நாளை தவற விட்டு விடாமல் நீங்கள் பயணம் செய்யும் போது உங்கள் வாழ்க்கைக்குண்டான அனைத்து அருளாசிகளையும் பெற்று உங்களது கஷ்டங்கள் விலகி உங்களது புண்ணிய ஸ்தலங்களுக்கு உண்டான புண்ணிய வாழ்க்கைக்கு உண்டான அந்த கதவுகள் திறக்கப்படும் என்பதில் எல்லளவு மையமில்லை. ஆன்லைன் ஜூம்ல விருப்பமுள்ள நபர்கள் மிகவும் விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். கருணை தான், தவம் கூட ரெண்டாவது தானே, அப்புறம் தான் ஜீவகாரணை முதல் அன்பு ஒடுக்கம் பண்பு உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள் அந்த எண்ணம் வரும்போது ரத்தம்லாம் சுற்றி சரியாயிடுது. அந்த கெட்ட எண்ணம் வரும்போது நம்ம பிளட்டெல்லாம் கெட்டாகி புத்தி மாறிடுது. எண்ணங்கள் தான் மெயின், எல்லாத்தையும் மாற்றிக்கணும். அதாவது உலகத்தில் யாருக்குமே கிடைக்கும் அந்த மாதிரி ரொம்ப அரிய வாய்ப்பு, அரிய எல்லாருக்குள்ளே இருக்கு, ஆனால் பார்க்கறது இல்லை. இப்போ நம்ம கல்வி 40 வருஷம் ஆகும். என்ன சனி இல்லை, அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. எப்படி எவ்வளோ சனி காலம் இறைவனின் அருட்கொடை தான். மௌனம் கல்வி 40 வருஷம். அப்போ இறைவன் மேலே எவ்வளோ பாசம் இருந்தால் என்னுடைய அறிவுக்கு நான் படிக்காத முண்டோம் என்னுடைய தண்ணி பெரிய குழி கொடுத்தா ஒரு வயது குடிக்கும். நான் குளிச்சு நல்லா தான் அது பால் வாங்கி சாப்பிட்றாங்க. அதுக்கு என்ன செய்யறாங்க? ஒன்றும் செய்யறது. அழுகி போன வாழைப்பழம் கொள்றாங்க, அதான் பண்ணுறாங்க. வேறு எதுவுமே அழுகி போன வாழைப்பழம் ஊசி போன சாப்பிடும். ஏன் நீ சாப்பிட மாட்டாங்க. அது மட்டும் பாவம். தயிர் பால் வெண்ணெய் நெய் அல்வா நக்கி சாப்பிடுவோம். ஆமாம், அதுக்கு அதுக்கு போட மாட்டேறியே. அதுதான் நம்ம ஐயா தன்னை போல் கவனி. நீ எப்படி சாப்பிட்றியோ முன்ன மாதிரியே பார்த்துக்க. பெட்ரி பால் குழந்தை பால் கொடு அது மட்டும் சொல்றியா? அது குழந்தைக்கு பால் கொடுக்காது ஒன்றும் கொடுக்குது. நான் கேட்குற கேள்வி கரெக்டு தான். அந்த பாயிண்டெல்லாம் கொஞ்சம் அடிச்சு பேசிடுவோம். உங்கள் வாக்கு சுத்தம் சிறப்பாக பண்ணிடுவோம். மலேசியா போய் பேசினேன். நீங்கள் உங்களுக்கு வீடியோ அனுப்பலன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு அப்புறம் அனுப்பிச்சு வைக்கிறேன். நான் அதில் முழுசாக இனிமேல் ஒளியை தான் வழிபடணும்னு சொல்லியிருக்கேன். ஃபோட்டோ வச்சுக்கோங்க, ஆனால் வழிபடுறது ஒளியை தான் வழிபடணும் சொல்லியிருக்கேன். அதுதான் முக்கியத்துவமாக இப்போ எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு வரேன். காலையில் சூரியன் பார்க்குறேன். சூரியன் ஒன்று தானே? ஆமாம், என் கண்ணுக்கு ரெண்டு. இந்த பக்கம் பிரைட்டு, இந்த பக்கம் தண்ணி. பா, எவ்வளோ பெரிய அற்புதம் இறைவனோட படை. இதெல்லாம் அனுபவத்தில் வரணும், பார்த்து சொல்லணும். அந்த மாதிரி அற்புதத்தினால இன்னைக்கு நம்ம என்ன வேணும்னோ இந்த ஒரு வாரத்தில் என்ன அவ்வளோ சீக்கிரம் மாற்றிட்டோம். சூரியன் கொண்டு வந்துட்டாரு. இந்த வாரத்துக்கு அப்படிப்பட்ட பவர் இருக்கு. இந்த வாரத்தில் இந்த இடத்துல வரணும், எனக்கு இப்படியெல்லாம் கிடைக்கணும்னு நான் கேட்டது 1, அவர் கொடுத்தது 3. உங்களுக்கு இன்னும் கம்மியாக கொடுப்பாங்க, ஜாஸ்தி தான் கொடுப்பாங்க. அவ்வளோ அர்ப்பணிப்பு பண்ணியிருக்கீங்கல்ல, சும்மா கிடையாது. எவ்வளோ இழப்புகள், எவ்வளோ தூரம் அர்ப்பணிப்பு. அதனால் நாளையிலேருந்து அது அப்பாவில் சொல்கிறேன். உன் மூளைக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னு அப்பாவுக்கு தெரியுது. மாற்றங்கள் தெரியுது. எப்பேற்பட்டவனும் இந்த இது சொன்ன உடனே ஐயா நீங்கள் சொன்னது அற்புதம்னு உங்ககிட்ட வந்து காலில் விடுது. அவ்வளோ ரகசியம் இருந்தது. அதனால்தான் ஐயா அந்த ஜோதியை பார்ப்பார். என்னுடைய ஐயாவுடைய பொறுப்பில் அகஜோதி இருக்க புற ஜோதி இருக்கு. முதல்ல வெளியே பார்த்தா தான் உள்ள தெரியும். அதுக்கு அது பாமர மக்களுக்கு நம்மளுக்கு உள்ள மேலே வந்துடும்.
நான் இங்கே வந்து உட்காருவேன் ம் புண்ணியமங்கலம் ம் கடையில் போய் உட்காந்து இப்படி உட்காந்து அப்படின்னா அப்படியே பிரகாசம் சொல்லுது. தெரியுது. அப்படியே என் முதலாளி பெரிய முதலாளி ம் கோபத்தோடு வருவார். அந்த கோபக்கலை பார்க்கணும். ம் இறை தரிசனம். அதெல்லாம் நான் ரெண்டாவது நம்ம படிப்பு இல்லை அறுப்பா போடலை நீங்க உள்ள போகல. நீங்க புக்ல படிக்கல அவ்வளவுதான். நீங்க ஃபுல்லா அனுபவம். படிப்புக்கு அனுபவத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ இந்த மலை வர்றதுக்கு என்ன சாப்பிட்டா மலை வரக்கூடாது அப்படி ஒரு ஆராய்ச்சி. இது சாப்பிட்டா மலை வரும், இது சாப்பிட்டா மலை வரும், இது சாப்பிட்டா வரும். இப்படி சிந்தனை போயிடுச்சு. பண்ணி 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 என்னுடைய அறிவு என்னை பற்றியே செஞ்சு இன்றைக்கி ஐயாவுக்கு வேலைக்காரன் பெரிய வேலைக்காரன் வந்திருக்கீங்க. அதான் உண்மை. நீங்களாம் ஒரு பெரிய சான்று தானே மக்களுக்கு. இப்படி வாழ்ந்து காட்ட முடியும். ஜெயிச்சிருக்காரு ஒருத்தருங்க. அதனால் திருப்பூருக்கு அப்புறம் திருப்பூரில் சந்திச்சதுக்கு அப்புறம் வடலூரில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு பெரிய விஷயம். முதலாளிகிட்ட வந்து சந்திக்கிறேன். அதை விட ஐயாவோட அந்த அனுகிரகத்தோடு இன்னைக்கு உங்களை சந்திக்கிறேன். ஒன்று யார் போட்டாலும் உன்னால் முடியும் போது மாதத்துக்கு ஒரு வாட்டி பூசத்துக்கு காலில் செருப்பு இல்லாத நடக்க சொல்லு. இந்த மண்ணை மெரிச்சா உடம்பெல்லாம் பொண்ணாகும். ஏன்னா முதலாளி மெரிச்ச மண். அதனால சொல்றீங்க. வடலூருக்கு போய் இந்த செருப்பு இல்லாம ஆமாம் நடக்க சொல்லு. 11 பூசம் போசுது. 5 பௌர்ணமி கருமொழியில் படுக்க சொல்லு. 5 பூசம் கருமொழியில் படுக்க சொல்லணும். ஆமாம். சரி. 11 பூசம் ஜோதி தரிசனம் பண்ணி நடந்து வர சொல்லு. அவங்களுடைய குடும்பம் எப்பேற்பட்டதோ எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் மகாமந்திரத்தை சொல்லு. ரைட். ஓகே. சிறப்பு. பண்ணிடுவோம். வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம முதலாளி நடத்த பார்த்துப்பாரு. அவர் பார்த்துப்பாரு. என்னுடைய கிட்ட வரவங்கெல்லாம் இதை சொல்லி அனுப்பிச்சு தான் இன்றைக்கி நல்லா இருக்கும். அவங்கெல்லாம் நம்மக்கிட்ட வந்தவங்க உண்மை இருக்குன்றதுனால இருக்காங்க. எந்த வேற இதுவும் இல்லை. அதனால முன்னால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த ரகசியத்தை சொல்லி கொடுத்த மகா மந்திரம் 5 நைட்டு 5 பூசம் இங்கே படுக்கணும். அது போக பௌர்ணமி பூசம் பௌர்ணமி பூசம் வந்து 11 பூசம். ஓகே. சரி. ஜோதி தரிசனம் 5 பௌர்ணமி 5 பௌர்ணமி கருங்குழியில் படுக்கும். ஏன்னா ஓகே நம்ம மகான் வந்து பாட்டு எழுதுனேன். அந்த எழுதின ஓசை இந்த இடத்துல அந்த பவர் கட்சா அவருக்கு நோய் குணமாகிட்டு அவங்க உங்ககிட்ட வந்த உடனே சாமி மகாமந்திரம் சொன்னால் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்பாவில் ஒரு நாள் நம்ம 2 பேர் தனியாக பேசுவோம். சரி. கண்டிப்பா. அதுக்கு நான் சொல்கிறேன். சரி. அதை கிடப்பு நீங்கள் எப்போ கூப்பிட்டீங்கனாலும் வரேன் நான். அவ்வளோதான். எனக்கு பிறகு நீ வரணும். கடமை விடாமல் செய்கிறீங்க. இந்த நிலையை அடை. சரிங்க. அவ்வளோ அதுக்கு உங்ககிட்ட கொடுத்தோம். சரிங்க. அந்த போட்டு சரிங்க. முயற்சி நீங்கள் கொடுக்குறீங்களா? நிச்சயமாக பாதுகாப்பேன். நிச்சயமாக அதை நல்ல மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பேன். எல்லாரையும் இந்த நிலைமை கொண்டு வரக்குண்டான முழு உத்வேகத்தோடு போராடுறீங்க. நிச்சயமாக நான் எப்படி பட்டனோ ஆனால் நான் பட்ட கஷ்டம் நீ படக்கூடாது. கஷ்டம் படுவோமே. அது ஒரு அனுபவம் தானே. நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி வந்திருக்கீங்க. எவ்வளோ அரசியல் பயங்கரம் போராட்டம் தானே. தர்மம் நம்ம ஐயாவை மாதிரியே நீங்களும் நிறைய அவமானப்பட்டிருக்கீங்க. ரொம்ப பேர் கெட்ட வார்த்தை போட்ட உடனே ராத்திரிலாம் ஒண்டி தான் தனியாக வசதி இல்லை. டாப்பால் போடும் தள்ளி வச்சுட்டு இவ்வளவோ தாங்கி ஒரே காரணம் என் முதலாளிக்காக பாடுபடணும்னு ஒரு வைராகியம். அதனால தான் நிற்க முடிஞ்சிருக்கு. சும்மாலாம் எல்லாராலையும் முடியாதுங்க. நான் என்ன நினைக்கிறேன், நம்ம முதலாளி கஷ்டப்பட்டதை விட நம்ம அவரை பொறுத்துட்டான் இருப்படா. நான் அப்படியெல்லாம் பண்ணேன். பாவம் அவரு. அதை விட நான் எவ்வளோ பரவாயில்ல. அது தெரியும். ஒன்று மந்திரம் அப்படி மனசை தேத்திக்கிறீங்க. திட்ட திண்டுக்கல்
வைரக்கல்லாம் மாறிட்டீங்க. உண்மைதான். இன்னைக்கு அதான் வைரக்கல்லாம் ஜொலிக்கிறீங்க. அதனால நான் அப்பாவை சொல்கிறேன் 100% உண்மை. நான்லாம் பேசலாம், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நிறைய பேச வேண்டியது இருக்கு. நீ பேச உண்மையாக ஒன்றே ஒன்று நான் அப்பாவில் அந்த ரகசியெல்லாம் சொல்கிறேன். சரிங்க. என்ன மாதிரி நீயும் வரணும். சரிங்க. அந்த உன்னுடைய பேச்சு வந்து கிருபானந்த வாரியார் மாதிரி ஒன்று பார்க்கக்கூடிய தோற்றம் வரணும். சரிங்க. அந்த மாதிரி இறைவன் ஒன்று கொடுப்பான். சரிங்க. நல்லா இது பண்ண நான் சொல்கிற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. நீ உங்களுடைய ஆசீர்வாதத்தால் நிச்சயமாக அதை நான் ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களை மாதிரி மகான்களோட, உங்களை மாதிரி வழிகாட்டுதல்களோடைய உபதேசங்கள் இதெல்லாம் வாங்கி தான் இன்றைக்கி நான் மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். எதுவுமே என்னோட சொந்த வந்து கிடையாது. நீங்களாம் கொடுக்கக்கூடிய உபதேசங்கள், ஐயா எழுதின அருட்பா குறிப்புகள், ஐயா எழுதின பாடல்கள், அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய வழிகாட்டுதல் மூலியமாக தான் இன்றைக்கி இத்தனை மக்களை போய் சென்றடைய முடியுது. சிங்கப்பூர்லலாம் அவ்வளோ சீக்கிரம் யாரும் போய் கிளாஸே பண்ண முடியாது. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போய் பண்ணிட்டு வந்தோம். போலீஸ் இத்தனைக்கு அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருந்தது, உள்ளே வரக்கூடாதுன்றக்காக அவ்வளோ ப்ராப்ளம் பண்ணானுங்க. உடனே நான் இமிக்ரேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். நான் இமிக்ரேஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்ற அளவுக்கு ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில் நின்று சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சுட்டு தான் வந்தேன். ஐயா இருக்கார்ல, எதுக்கு நமக்கு என்ன கவலை? அது பார்த்து அவர் பார்த்துக்கலாம். நாம் நேர்பாதை போடணும். எவன் வந்தாலும் தூக்கிடுவார். நம்ம சரியான பாதையில் இருக்கோம். அவர் ஒளியாச்சு. அந்த ஒளிப்பட்டவனு அவன் என்ன ஆகும்? நாளே முடிஞ்சிடும். அதனால கவலைப்படும். சரி. அந்த மாதிரி தப்பு வரும்போது ஐயாவும் நினைச்சுப்போம், உங்களையும் நினைச்சுப்போம். அப்பப்போ காஞ்சி விஸ்வநாத சுவாமியும் நினைச்சுப்போம். மகாமந்திரத்தை விடாத அதை சொல்லணும். எல்லாம் இருக்கும். சரி. அற்புதமான உபதேசம். அதாவது என்னுடைய சிஷியன் கோவப்பட்டு இதுக்காட்டி ஏன் நிற்கலையோ, அங்கே உட்காந்துட்ட உடனே ஒரு ஓலை கொட்டை போட்டு ஆசீர்வாதம் பண்ணாலும் போதும், உங்கள் பார்வை இந்த இது பண்ணதை எல்லாருக்கும் நோய் குணமாயிடும், இப்போ எதுவும் எடுக்காதீங்க, கொஞ்சம் பொறுங்கன்றோம் என் சிஷியன். ஓ நம்ம உட்கார இவ்வளோ பேச சொட்டி கேட்குறோம். வேறு இருக்காது, தூரம் இருக்காது, இவ்வளோ இருக்கு. 40 வருஷம் போகணும்னா எவ்வளோ நேரத்தில் அப்புறம் எப்படி அந்த அளவில் நம்ம சிஷியன் இறைவன் ஒவ்வொரு செல்லுலையும் ஆட்கொண்டுறாருல்ல, ஆட்கொள்ளும் போது அது நடக்கிறது. அதனால நான் அப்பாவை சொன்னேன். சரி தனிப்பட்ட சரிங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா சரி. நிச்சயங்க. இதை சொன்னார். அந்த சித்தர் சாவாமல் இருந்தார். கரிசால ஒரு இலை எடுத்து பள்ளத்தை கையெல்லாம் கருப்பாங்க. ஏன் அவ்வளோ உடம்புல கட்ட எண்ணெய்கள் கட்டப்பட்டு இருக்கு. அது க்ளீன் பண்ணிடுதா? கரிசாலை க்ளீன் பண்ணி அதனால தான் மொத்தம் கரிசாலை. காலையை சுற்றி கரிசாலை. ரெண்டாவது ஒரு சின்ன இலை எடுத்து வச்சுக்கணும். நல்லா ஒரு 3 டம்ளர் தண்ணி குடிச்சோம். அண்ணாக்கில் கொஞ்சம் தேய், அப்படியே சரியெல்லாம் கரிசாலை மட்டும். அதுக்கு அவ்வளோ போகும். கரிசாலை நெய் சூடு. அது அந்த நான் இன்னைக்கு ஓய்வு வரும்போது எப்பயுமே ஓய்வு தான் வந்துடுறேன் நான். வந்து சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது நான் பெற்ற இன்னும் நீ பெறணும். என்னோட போகக்கூடாது, எல்லாருக்கும் போகணும். ஐயா மாதிரி கண்டிப்பாக நான் சொல்கிறேன். சரி சரி. என்ன ஸ்பெஷல்? அதுதான். அதுக்கு என்ன பண்ணுறது? நாராயண இலை, சரி, வெண்டைக்காய், முள்ளங்கி இதை போட்டு நல்லா பாயில் பண்ணி அப்படியே குடிச்சிட்டு அந்த மேல் நோக்காடுக்கு உளுந்து தயிர், மைனஸ் தயிர், இந்த 2 தயிரும் சூடு பண்ணி தேய்ச்சிட்டு அங்கே ஒத்தருவோம். இது உளுந்து வேலை செய்யும், வெளியே வேலை செய்யும். சரி, நான் ஃபோன் பண்ணுறேன்.
ராத்திரி 12 மணி 1 மணி கூட பண்ணலாம். அப்படி தொந்தரவு பண்ண மாட்டேன். பண்ணணும். சரி உறக்கம் இல்லாத இருந்துச்சு. சரி. உறங்கி 20 வருஷம். தூக்கமும் வரல. கண்ணு ஊர் அப்படி மூடி பட்டதே கிடையாது. தூக்கம் வர மாட்டேங்குது. உட்காந்து டயர்டு கூட ஆகாது. ஒரு துளி கூட ஆகுது. தூக்கம் தொலைத்து உதவுவது சங்கேன்றார்ல பெருமாள். குழந்தை குழந்தை பேர் போட்ட நிலை அடைஞ்சிருக்கு. அசால்ட்டா உட்காந்து இவங்களை அடிக்கடி தொந்தரவு பண்றது முடிவு பண்ணிட்டேன் நான். கத்துத்தரேன், நீங்க ரெடியா இருக்கிறப்ப நான் ஏன் யோசிக்கணும்? நான் இறங்கி வந்து கேட்டுக்கேன். இந்த ஏன்னா ஐயாவுடைய திருவாரூர் திருக்குறள் உலக பொதுமறை மாட்டேன். திருஅழுப்பா உலக பொதுமறை நூல் வரணும்னு நான் இறைவன்கிட்ட நிறைய வேண்டி நீண்ட நாள் வாழ்வேன். அதை பார்த்துட்டு அப்போ அந்த வைராகத்தோடு சிறப்புங்க. அதுக்குண்டான வேலைகளை பேரணுங்க நாங்களாம் செய்யணும். ஏன்னா ஐயா விஞ்ஞானத்திலேருந்து எழுதி யாருன்னா வந்தாங்கன்னா 60 ரூபா உரைநக பகுதி படிச்சு 60 ரூபா உரைநடை. அதில் உணவுலேருந்து பிரசவத்துலேருந்து எல்லாமே இருக்கு. இப்போ இந்த கொடியை எல்லோரும் கலர் நம்ம ஐயா என்ன நம்ம மெட்டி புருவில் மஞ்சள் கொழுப்பு, இந்த கொழுப்பு எடுத்து தான் மஞ்சள், கீழ் பகுதி வெள்ளை, இந்த நம்ம சாசம் வந்து மேலே கீழே போடுறது கவுள். இதை கண்டுபிடிச்ச மகான் ஏமா இருப்பான். ஜவ்வு அந்த ஜவ்வு உலகத்தில் யாரும் இல்லை பிடிச்சிருக்கிறாரு தீபாவளி. கொடிக்கு என்ன கலர் இருக்காது. எவ்வளோ விஞ்ஞானம் படிச்சு தெரியல மற்றவங்களுக்கு. அந்த கொடிக்கு அவ்வளோ உள்ளே இருக்கிற கொழுப்பு மஞ்சள்னு அவருக்கு எவ்வளோ எப்படி ஞானம், எப்படி உள்ள போய் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. என்கிட்ட ஒரு அம்மா வந்தாங்க, எம்எஸ் படிச்சு டாக்டர் சர்ஜரி வந்து உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி அப்படி இருக்கும்ல, எங்களுக்கே இருக்கு அவங்களுக்கு இருக்கா? அதனால உங்களை ஆராய்ச்சி பண்ணால் தோற்று தான் போவாங்க. உங்களை ஆராய்ச்சி பண்ணி என்ன நடக்க போகுது? அதனால அந்த கொடிக்கு அவ்வளோ ஐயா கண்டுபிடிச்சி எழுதுகிற மகானுக்கு நாமெல்லாம் அந்த ஒரு பெருமை சேர்த்து அது நம்ம கடமை. அதனால தான் உங்களை மாதிரி என்கிட்ட அனுப்பி வைக்கிறார். நீங்க எல்லாம் சொல்லி மக்களை வழி நடத்தணும். இப்போ நீங்க என்கிட்ட சொல்லுவீங்க, நான் ஒரு 1000 பேர்கிட்ட சொல்லுவேன். அதை சொல்லி தம்பியில் வந்தப்போ தம்பி தான் வந்தோம். இவன் தானே உபாசனா சொல்லியிருக்காரு. புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. சரி வாங்கி வைக்கணும். நம்ம குழுப்பில் எல்லாருக்குமே மேல்நாட்டு என் கூட பட்சமாக டாக்டர் நம்ம அவ்வளோ இல்லை. நீங்கள் சயின்டிஸ்ட்டு. அதான் நான் ஸ்லீப்பிங் 4 hours நான் ஸ்லீப்பிங் 4 hours ஆக்ட் த பிரெயின் கிடையாது. நம்ம 14 சிஸ்டர் 3 மணிக்கு இருந்தால் முனிவர், 4 மணிக்கு இருந்தால் ஞானி, 5 மணிக்கு இருந்தால் அறிவார், 6 மணிக்கு இருந்தால் மனிதர், 7 மணிக்கு இருந்தால் எருமாடு. சரி, இந்த உலகத்தைய அவனுக்கு இப்போ இந்த 4 மணிக்கு எழுந்தீங்கன்னா
உங்கள் வீட்டு வேலை எல்லாம் சேர்த்து ஷவர் ஷவர் ஷவர்ல நான் அரை ஊர் உட்காந்து ஷேர் போட்டு அது போட்டு பாட்டு அது சுடு தண்ணியா பச்சை தண்ணியா? பச்சை தண்ணி. அதில் அவ்வளோ அது ஊழ நம்ம மூளைக்கு அவ்வளோ குளிர்ச்சி, ஃப்ரெஷ்னஸ். தண்ணிக்கு அவ்வளோ ஒரு ஆற்றல் உண்டு. நான் 40 வருஷம் குளியாறதுக்கு காரணம் பீச்சுக்கு போயிட்டு வாக்கிங் வந்தேன், ஷவர் எடுத்துருந்தேன், சோப்பு தேடும்போது இல்லை, எழுந்துட்டேன். என் பொண்டாட்டி நான் ஏன் சோப்பு எடுத்தாலும் பையனுக்கு டிஃபன் கட்டுட்டு மறந்துட்டியா? ஆமாம் ஏமாண்ணா என்னமோ இடம் வேணான்னாங்க. அன்னிலேருந்து விட்டுட்டீங்க. அதே மாதிரி ஒரு வாட்டி டிஃபன் பண்ணோம், எதிர்த்து உப்பு போடணும். பரவாயில்ல இறைவன் சரி விட்டுரு, அவ்வளோதான், அதோட விட்டுட்டீங்க. அது அதே மாதிரி ஒரு என்னன்னா வேலை கரெக்டாக. அது என்னன்னா குருவாரம். குருவாரம். நான் குருவாரத்தில் உங்களுக்கு என்ன 4 கிழமை எங்க உங்களுக்கு தெரியுது? அதெல்லாம் கடந்துட்டீங்கல்ல, எப்பயோ கடந்துட்டீங்க. இன்னைக்கு என்ன டேட்டு தேதி எல்லாம் எதுவும் தெரியும் என்ன வரைக்கும் தெரியும் தெரியாது. ஏன் அது நல்ல விஷயம்? மறக்கிறது நான் நல்ல விஷயம் இல்லையா? மறக்கிறீங்க எல்லாத்தையும்? தேவையில்லை, தேவையில்லையா? இறைவன் நம்ம தேவை. இப்போ இதெல்லாம் தேவையில்ல. டேட்டு 4 கிழமை தான் இறைவன் தான். பெரிய தத்துவமா இருக்கு இது. இறைவன் ஒருவன் அதை மட்டும் நினைச்சா போதும், இதெல்லாம் வேணான்றீங்க, தேவையே இல்லை. சூப்பர். அருள் ஐயா என்ன சொல்றாரு, சபை நான் நடத்தலாம். அப்போ நம்ம ஏன் இதெல்லாம் பார்க்கணும்? தேதி என்கிட்ட வழக்கமா வேலை செய்யணும். சபை எனக்கு வழக்கம் அப்படியா? அப்போ தீர்த்தம் சரி சரி 4 கிழமை வச்சுக்கிறது இல்லை, கேலண்டரே கிடையாது. கிடையாது. நமக்கு என்ன இருக்காது, வருமானம் சம்பாதிக்கலாம் இல்லை, அதை பாதி 4 கிழமை பார்த்து நீங்க தவமும் பண்றது இல்லை. அதெல்லாம் அது கூட இருப்பீங்களா பில்டிங்லாம் கட்டும் போது? கண்டிப்பாக. சரி, ஓகே, மகிழ்ச்சி. கண்டிப்பாக இருப்பீங்க. அதுக்குன்னு ஒரு மூலிகையெல்லாம் தயார் பண்ணுறோம். சரி, அது தயார் பண்ணி சாப்பிட்டுட்டு ரெடி பண்ணிடலாம். சரி. வெண்டைக்காவை வந்து அதில் எண்ணெய் சுற்று நம்ம மோட்டர் பைக்கு கீர் ஆயில் ஊற்றுறோம், பெட்ரோல் ஊற்றுறோம், இன்ஜின் ஆயில் ஊற்றுறோம். நம்ம உடம்பு என்ன ஆயில் ஊற்றுறோம்? சாப்பாடு தான். அதனால தான் வெண்டைக்காயில் எண்ணெய், முள்ளாங்கியில் அந்த கெட்ட நீர், வாத நாராயணன், அது வந்து நமக்கு வாதத்துக்கு நாராயணன், சரி பண்ணக்கூடியது. அந்த நாராயண சக்தி நம்ம உடம்பு, அதுதான் அந்த வாத நாராயணன். வெண்டைக்காய் இதெல்லாம் வெள்ளை மிளகு போட்டு கொஞ்சோண்டு சுக்கு பெருங்காய் போட்டு நல்லா இது பண்ணி கொதிக்க வச்சு டெய்லி சாப்பிடலாமா? ஆமாம், இது வந்து 21 நாள் சாப்பிடும் கண்டினியூவா? கண்டிப்பாக. நைட்டா காலையில் ராத்திரி நைட்டு தான் 21 நாள் சாப்பிட்டாலும் சரியாக. சரி. இந்த மைனர் தைலம் உளுந்து தை தேய்ச்சிட்டு ஒத்தடம் நல்லா அப்புறம் பார்த்து அருமையாக இருக்கும். இந்த எலும்பு இந்த ஜாயிண்ட் இல்லை, ஆமாம், இந்த ஜாயிண்டில் ஈஸி விட சின்ன துவாரம். அதை எப்படி பார்த்தீங்க நீங்கள்? இல்லை போகும்போது தான் அந்த சப்ளை வரும்போது இங்கே இப்போ கீருக்கு எண்ணெய் விட்டோன்னு அருமை சுற்று ஃப்ரீயாக சுற்றுது. அதே மாதிரி தான் இந்த கீரு. போர் இருக்கு 2 தடவை வந்தேன், அன்னதானத்துக்கு 2 தடவை அனுப்பினேன், அப்புறம் அனுப்ப தோதில்லை. இப்போ இங்கே பார்த்து எங்களுக்கு பெரிய பந்தமாக இருக்கு. ஐயா வாங்க சாப்பிட்டு ஐயா ஐயா நாம செஞ்சது உணவு நமக்கே பார்த்துக்கணும். கரெக்டு. அப்பால இறைவன் தயவுல நம்ம வாழும். யாரும் தேவையில்லை, இறைவன் ஒருத்தவங்க தான். ஏன்னா பாப்பா இவன் ரொம்ப சோப்பேறு, இவன்கிட்ட எதுவும் கொடுக்கூடாதுன்னு போகணும்.
இவன் சாப்பிட்றதுக்கே இவன் செய்யலைன்னா இன்னொருத்தர்கிட்ட செய்யலைன்னா இவன் நம்மளை பற்றி எங்கே போகிறான் அப்படி வரும். கரெக்ட் பாயிண்ட். வேலை செய்யணும். நாம் எவ்வளோ உழைக்கிறோமோ அவ்வளோ கூலி கிடைக்கும். நான் ஏன் 4 மணிக்கு இருந்து 3 மணிக்கு இருந்து கிரைண்டரில் மிக்சரில் எல்லாம் போட்டு கஞ்சி காசி எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். இன்னும் வரைக்கும் வைக்கிறேன். 80 வயசாக செய்யணும். மணி 3 இருக்கும். அப்படி பார்த்தா 3 இருக்கும். அப்போ அப்போ 3 ஹவர்னா அதாவது அந்த கஞ்சி காசத்துக்கு அந்த கிரைண்டர்லாம் மிக்ஸி போட்டு வச்சிடலாம். 1/2 ஹவர் ஆகும். அப்போ 3 4 ஆகிடும். அந்த அமுத லகத்தில் மகாமந்திரத்தை சொல்லி அடுப்பு பற்ற வச்சா அந்த கஞ்சி மறுதான். இப்போ என்கிட்ட கஞ்சி சாப்பிட்றோம், செருப்பு அவுத்துறோம், தொட்டு கும்பிட்றோம், அப்போல்லாம் பக்தியோட வரும். என்னுடைய கஞ்சிக்கு மட்டும் அந்த ஒளி வருது, ஆற்றல் உண்டு. ஏன்னா நான் கொடுக்குற இந்த மூலிகையெல்லாம் போட்டோன்னா அவனுக்கு எந்த பேக் பெயின் இல்லை. இது இல்லை, ரெடி ஆகிடுது. நீங்கள் வேறு ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குறீங்க. நான் சொன்னதெல்லாம் வச்சு பண்ணிடுறேன், டெவலப் பண்ணிக்கிறேன். பிரில்லியண்ட்டாக இருக்கும். என்னோட நடக்க முடியாது. அந்த அளவுக்கு விழிப்புணர்வு நிலை ஜாஸ்தி இருக்குன்றீங்க. அந்த இடத்துக்கு நீ நான் மாதிரி நீ வரணும், வந்துடுறேன். அந்த இடத்துக்கு வந்து நல்லா ஆசீர்வாதங்கள் நீங்கள் வழங்குனீங்கன்னா தான் வர முடியும். என் முதலாளி இருக்காது, கோழிக்கார நீங்களும் கொஞ்சம் கொடுங்க, அங்கேயும் கொஞ்சம் வாங்கிக்கிறேன். 2 இடத்துலையும் வாங்கிக்கிறேன். என் முதலாளி இருக்காது. நீங்கள் எல்லாம் கூட இருக்கீங்களா? அந்த அந்த நம்பிக்கை, அந்த மகிழ்ச்சியில் தான் கோழி ஐயா நடந்துருப்பார்ல, வந்து போயிருப்பார்ல, அதனால தான் நான் இங்கே உட்காந்து இங்கே உட்காந்துருக்கீங்க. எவ்வளோ புண்ணியம் பண்ண பூமி வள்ளலார் நடந்த பூமின்னா. ஏன்னா இங்கே 15 மாதம் உட்காந்து தண்ணியில் 3000 பாடல் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு யாரும் தெரியல, வேல்யூ தெரியல, அதோட வேல்யூ. அங்கே என்னன்னா ஜோதி ஜோதி தான். எது ஜோதி? எச்சம் தவிர்த்துன்றார்ல பெருமான். எச்சம் எனக்கு இல்லைன்றதுல அது சொல்லிட்டார் ஐயா. எச்சம் எனக்கு இல்லை என்றார்லையே அருப்பெருஞ்சோதி. எந்த அளவில் உணவில்லை, உறக்கம் இல்லை, ஒளியில் இல்லை, மழை இல்லை, அமுத பருகி ஏற்றணும். அமுதம் பருகி. என் அமுதம் பாலியடு மாதிரி வரும். அப்படி அது உள்ளே போச்சுன்னா டிம்முன்னு அப்படி ரெடி ஆகிடுது. ஐயா ஐயா தான். என் முதலாளி மாதிரி அவனும் இருக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. முதலாளி தான். இல்லை படம். இப்போ நீ உட்காந்துருக்கன்னு எனக்கும் 40 வருஷமாக கட்டை கழுவாத இருக்குல்ல, என்ன உட்கார முடியுமா? கரெக்டு தான். அது எந்த அளவுக்கு பாக்கி முகம் கழுவி. இன்னும் 2வது ஷேவிங்கும் நான் பண்ணுறதில்ல, பிடிக்கல, வலிக்கிறது இல்லை. இந்த மண்ணுக்கு வரணும்னா அன்னைக்கு ஷேவிங்லாம் பண்ணி பிடிக்கிட்டு பச்சை தண்ணி கூட வாயில் உள்ளே விடாத இங்கே வந்து போன பிறகுதான் கஷாயம் வச்சு சாப்பிடும். இந்த மண்ணுக்கு அப்படி ஒரு மகத்துவம். என் மூளைக்கு மற்றவங்க பற்றி பேச எனக்கு தகுதி கிடையாது. என்னுடைய பைத்தியக்காரம் இறைவன் மேலே உள்ள பைத்தியக்காரம் முடியாது. இப்போ இவ்வளோ பேர் சொல்கிறேன், யாருன்னா தண்ணி கேட்பாங்க. கண்டிப்பாக கேட்பாங்க. அதைத்தான் நானும் பார்க்குறேன். தண்ணி தாக எடுக்குதும்பாங்க, வயசுக்கு டயர்ட் ஆகுதும்பாங்க. எதுவுமே இல்லையே உங்களுக்கு. ரெடி ஆகிடுச்சு, உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்களும் தயாராகிடுச்சு. சொல்ல முடியாது. போக காத்தோட காத்தா கரைஞ்சாலும் கரைஞ்சிருவீங்க நீங்கள் போகிற இடத்துக்கு. நம்ப முடியாது. நீங்கள் இப்படி தான் இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. உட்காந்து வீட்டில் இருக்கும்போது வேற யாரோ கதவை தட்டி அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரீங்களா? நியூஸ் வருது, கேட்டா இல்லைன்றீங்க. சரி, ஒரு 2-3 மாதமா முதல் பாப்பா வந்து எழுப்புது.
இல்ல நீங்களே போய் எழுப்புறீங்களாமே, 2-3 இடத்துல ஒரே நேரத்துல காட்சி கொடுக்குறீங்களாமே, இந்த வேலையெல்லாம் பண்றீங்க. எப்படி சேல்ஸ் வராம எப்படி தெரியும்? எல்லாரும் சொல்றாங்களா? ஐயா உங்களை பார்த்தேன், நீங்க தான் வந்தீங்க ஐயா. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டா இல்ல ஐயா இங்கதான் இருக்காருன்னாங்களா? ஒரு வருஷத்துக்கு நான் அந்த பெரிய பணக்காரன் சொன்னேன்ல, அந்த அம்மா சமயம் வழக்கில் ஏற்றும் போது உங்கள் உருவம் தெரிஞ்சிருந்துச்சு. எனக்கு ஒரு சந்தேகம், பைத்தியம், நான் என்ன பெரிய படிப்பாளியா, நான் என்ன பக்தியா, என்ன இருந்தேன், சரி ஏதோ ஒரு பைத்தியம் சொல்கிறாங்க. அந்த அம்மா பிளாக்மெயில் பண்ணால் குறைஞ்சது ஒரு 10 கோடி சம்பாதிக்கும். அந்த மாதிரி அவ்வளோ பெரிய அது சில ரகசியம், அதை யாருக்கும் சொல்லாத நான் இது பண்ணி அந்த அம்மா சொன்ன போயிட்டு. அப்போ அந்த ஜிஆர் ரோட்லேருந்து ஒரு துணி கடையில் ஒரு ஆம்பளை, அவர் லஞ்சு டைம், நான் சாப்பிடலாம், சாமி சாமி சாப்பிடாத நான் வரேன்னு திருடு வந்தான். யோ ஏயா அறிவில்லை, பரவாயில்லைக்கா எச்சல்னா பரவாயில்ல, காலையில் ஏண்டா நீங்கள் முகம் தெரியுது. அந்த அம்மா சொன்னாங்க அதே மாதிரி இருக்கு. இப்போ இவனும் பைத்தியமா? சரி, அது அரை பைத்தியம், இது முக்கா பைத்தியம். நம்ம ஒரு புத்தகம் படிக்கல, எதுவும் படிக்கல, நம்ம போய் இந்த அளவுக்கு பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை, நமக்கு அதுக்கு விருப்பமும் இல்லை அப்படி போறதுக்கு. ஏதோ பொண்டாட்டி கட்டி கல்யாணம் பண்ணோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிட்டோம், ஒழுங்காக இது பண்ணோம். அதை கடன் கொடுப்போம், ஆட்டோவில் எகிரி போயிடுறாங்க. அந்தம்மா என்னம்மா வேணும், எது வேணாம் சாமி, அந்தம்மா சாட்சா. அப்பாவில் பார்த்த பிறகு தான் அப்போது நம்ம ஐயா நம்மளை வெளியில் அனுப்பிச்சு உன்னுடைய நிலையை பக்குவ நிலை கொண்டு வரத்துக்கு இதுக்காக ஏங்கி இருப்பீங்க. அது இல்லாத நேரடி ஐயா முகம் பார்த்தோம். அப்படியா? ஆமாம். அது இல்லாத ஒரு சண்டை, அது என் வீட்டில் திரும்பி இப்படி படுத்தேன். ஒரு நீ ஏன்டா அங்கெல்லாம் போகிற, நான் உன்னை தேடி வர்றேன்னு நேரடி அந்த இடம் தான் கட்டணும், அது வச்சு அது முருகன் கண்ணாடியில் காட்சி கொடுத்த இடம். ஆனால் எனக்கு நேரடி பேச என் முதலாளி எவ்வளோ பெரிய முதலாளி, அதுலேருந்து இந்த பக்குவ நிலையை அதிகப்படுத்திக்கிட்டு அது என்னுடைய தகுதியை வளர்த்துக்கணும். யாரும் குரு இல்லை, என் முதலாளி தவிர. அதுக்குன்னு ஒவ்வொரு அமைப்பு இப்போ முருகன் காட்சி நம்ம அவர் பார்க்க முகம் அவ்வளோ. நீ ஏன்னா அங்கே போகிற, இது வரைக்கும் அந்த கோயில் உள்ளே போய் 9 வருஷம். அவரே சொல்லிட்டாரு அப்புறம் எதுக்கு போகணும், இந்த கோயில் கட்டினவனு கூட அப்படி போயிருப்பாரான்னு தெரியாது. சிதம்பரம். அதனால் பெற்ற இன்பத்தை உன் கையில் நீ என்ன கண்டிப்பா உங்களுடைய அனுகிரகம். முடிஞ்சு தண்ணி குடிச்சாச்சு, தேவைப்படுறப்ப அதுவே வந்துடுது. நல்லெல்லாம் இனிக்கும், கல்கட்டு இனிக்கும். எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம். என்னன்னா என் முதலாளி ரொம்ப செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு, எல்லாருக்குலாம் கொடுக்குறாரு. அந்த பொறுப்பு தான் இவன் செய்வான், நம்பிக்கை. நல்ல உபதேசமா இன்னைக்கு? ஐயோ சாதாரண உபதேசம் இல்லையா, நான் படிச்சிருக்கேன், பாடலாக படிச்சிருக்கேன். லைவ் நேராக கேட்கறது பெரிய பாக்கியம். இது என் பிறவிலேயே இந்த மாதிரி பாக்கியம் எனக்கே ஆச்சரியம். ஐயா பேசவே மாட்டாரு, பேச மாட்டாங்க, வழியில முடிச்சாரு. பெருமாள் நடந்த ஒருத்த சொன்னாங்க, அவருடைய மூச்சு காத்து படுற இடம், அந்த இடம்லாம் படுற இடம். எத்தனை காரைக்கால் அம்மையார் வந்து கைலாயத்தை தலையால் நடந்து போன மாதிரி அந்த மாதிரி போய் புண்ணிய பூமி, அந்த மாதிரி புண்ணிய பூமி வேற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா கரெக்டான ஆள்கிட்ட தான் சொல்லியிருக்கீங்க. அவரே பாருங்க எத்தனை பேர்கிட்ட கொண்டு போறோம்னு மட்டும் பாருங்க.
கொண்டு போயிடலாம். தோளெல்லாம் குழந்தைங்க சூழ் நரம்பு இருக்கிறது பெரும் ஐயாவுக்கு வந்துருச்சுங்க. வந்துருச்சு. குழந்தை மாதிரி ஆகிட்டாங்க. அதான் அது பெருமான் சொல்கிறாரு, அமுதம் சுரக்க ஆரம்பிச்சுன்னா குழந்தை மாதிரி ஆகிடும், முறுக்கு நரம்பு திறந்து வரும், அதான் பவர் இருக்கும். அதான் தோளெல்லாம் குழந்தை சூழ் நரம்பு ரத்தமுறை இறுதி சுக்கிடும் வந்துடும் ஐயாவுக்கு வந்துடும். கருணை ஆமாது. கருணை அறிவு என்பதே கருணை தான் பெருமான் சொல்கிறாரு. இன்னும் வேற என்னமே சொல்லிருக்காங்க, விஞ்ஞானம் கிடையாது. கருணை என்பது அறிவு பெருமான் சொல்கிறேன். அது அமுதம் சுரக்க ஆரம்பிச்சுன்னா புறப்புற அமுதன்றாரில் பெருமாள் இப்படி உட்காந்து இன்னும் 3 வருஷம் முடிய பார்த்துட்டு இதுக்கு வராது. இறைவன் கிட்ட போறதுக்கு தயார் நிலையில இருக்கீங்க. ஆல்ரெடி இறைவன்ல அலைஞ்சிட்டீங்க, பாடி விட்டு எக்ஸிட் ஆகணும், அவ்வளவுதான். எங்களுக்குலாம் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் கூட இருந்து அருள் கொடுங்க. இங்க ரொம்ப மோசமான உலகமா இருக்கு. நம்ம அழைச்சு கொண்டு போய் இவங்களுக்கு இந்த ஞானத்தை சேர்த்து கிருகிருன்னு சுத்துது. ஞானம் அழிஞ்சிடாம இது வந்து எல்லா மக்களுக்கும் போறதுக்கு இருள் சூழ்ந்துடாம இருக்கிறதுக்கு ஆசீர்வாதத்தை ஐயா கிட்ட கேட்டு சிறப்பு தான் புரியுது. ஐயா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு இப்பதான் அதுல இருக்கும்போது தான் தெரியுது. அப்போ நெப்பாளியன் 10 வாட்டி படம் எடுத்தான். அந்த 10 வாட்டி ஏன் எடுத்தான், யார் தோல்வி, ஏன் சோல்ஜரு, அவன் ஆராய்ச்சி பண்ணி அப்பால இன்னொரு வாட்டி படம் எடுத்தான். ஆமாம், அந்த மாதிரி தான் நம்ம ஐயா அடிபட்டு மேலே வந்ததுக்காக சரி இப்படி மக்களா இப்படி. அதாவது கஞ்சி ஊற்றும் போது ஐயா முஸ்லீம் கிறிஸ்டின் தனியாக இருந்துச்சு. அப்போ ஏன் இந்த பசங்க இப்படி எல்லாம் இருக்குது அப்போ பார்த்தா பட்டை இருந்துச்சு. அப்போது அந்த பட்டை எடுத்துட்டு அப்போ அதனால தான் மதம் என்னும் பேய் பிடியாமல் இருக்க வேண்டும், மறுப்பெண் ஆசை இருக்க வேண்டும், உன்னை மறவாத இருக்க வேண்டும். அந்த பாட்டு மதம் ஒரு பேய்டா, அந்த பேய்கிட்ட போவாது. அந்த நாள் இப்படி தான். ஆனால் ஒன்று பசி தான், அது மதம் எதுவும் இல்லை, பசி ஒன்று தான். அதனால அந்த இதுக்கு போவாதுன்னு நாம் இப்படி மாறினா அது கஞ்சி வாங்கி சாப்பிடுவோம். அது அப்பாவை சாப்பிடும். ஒவ்வொரு பாட்டும் ஐயாவுக்கு இருந்த ஞானம் பெற்ற ஒன்று யாரும் இல்லை. ஒரு எழுத்துக்கே அவ்வளோ விளக்கம் உண்டு. நான் ஃபுல்லாக படிக்கலை. எல்லாரும் சொன்னேன், நீ படிச்சிருந்தேன்னா ஆயிருக்க மாட்டேன், நேரம் சுற்றி நினைப்பேன், நீ அவரை மாதிரி ஆக மாட்டேன். அதனால போதாமல் உணர்த்தியா இருப்பு. அதான் உணர்த்தி இருக்கிறாரு ஃபுல்லா. கரெக்ட். நீங்க படிக்காம இருக்கிறதா நல்லது. உணர்ந்தவனுக்கு எதுக்கு படிப்பு? உணர்ந்துட்டு இந்த காலத்துல இப்போ இவ்வளோ நாள் ஆச்சு. நம்ம வந்து எவ்வளோ நாள் வேணும்னா நீங்க வந்தா இல்லை, இப்போ நம்ம பேசி 1.5 மணி நேரம் இல்லையா? ஜாஸ்தி இருக்கும். 1.5 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். இன்னும் உனக்கு சாகம் எடுக்கிற மாதிரி எடுக்காது, இனிமேலும் எடுக்காது உங்களுக்கு. படிக்கல, நானும் படிக்கல. நீங்க படிச்ச அளவுக்குலாம் நான் படிக்கல. உள்ள படிச்சுக்கிட்டு இருக்க, எது தெரிகிறது படிச்சுக்கிட்டு. பேரானந்தம் பெருமகிழ்ச்சி. மகிழ்ச்சியா, மிக்க மகிழ்ச்சி. போயிட்டு வந்துடுறேன். நன்றி.